இந்து ஆலயங்கள் குறித்து தொடர்ந்து சர்ச்சைகளும் அவதூறுகளும் பெருகி வருவது தமக்கு பெரும் மன வருத்தத்தை அளிப்பதாக முன்னாள் துணை அமைச்சர் தான்ஸ்ரீ குமரன் தெரிவித்துள்ளார். நாட்டில் என்ன நடக்கிறது, காவல்துறை என்ன செய்கிறது என்று கேள்வி எழுப்பிய அவர், அமைச்சரவையில் இந்தியர்கள் இருவர் இருந்தும் இந்திய சமுதாயம் அரசியல் ரீதியாக ஓரம் கட்டப்படுவதும் இந்து சமயம் இழிவுபடுத்தப்படுவதும் தொடர்வது வேதனை அளிப்பதாக அவர் கூறினார். கோலம்பூர் மாநகர் மன்றத்தில் வழக்கமாக ஒரு இந்திய உறுப்பினருக்கு வழங்கப்பட்டு வந்த வாய்ப்பு இம்முறை மடானி அரசாங்கத்தால் மறுக்கப்பட்டிருப்பது, மாநகர் மன்ற உறுப்பினராகும் தகுதி வாய்ந்த இந்தியர்கள் யாரும் இல்லையா, அல்லது மடானி அரசாங்கத்தை நம்பி வாக்களித்த இந்தியர்கள் அரசியலில் ஓரம் கட்டப்படுகின்றனரா என்ற கேள்வியையும் அவர் முன்வைத்தார். மேலும் வழிபாட்டு தலங்களை உடைப்பவர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சட்டத்துறை தலைவரிடம் அமைச்சர் கோவிந்த் சிங் விடுத்துள்ள வினாவும், பணம் வாங்கிக் கொண்டு நாட்டில் இன கலவரங்களை தூண்டும் கும்பல் அடையாளம் காணப்பட்டுள்ளது என்ற அமைச்சர் ரமணனின் அறிக்கையையும் வரவேற்ற அவர், அமைச்சரவையில் பேசி தீர்வு காண வேண்டிய நிலையில் உள்ள இந்த பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசுவதால் எந்த பயனும் விளையப்போவதில்லை என்று தெரிவித்துள்ளார். இந்துக்களின் புனித சின்னமான திரிசூலத்தை காலில் போட்டு மிதிப்பது போன்ற காணொலியை வெளியிட்ட இருவர் மீது மட்டுமல்லாமல் இது போன்ற சமூக சமய விரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோர் மீது உடனடி நடவடிக்கை மேற்கொள்ளும்படி காவல்துறையை அவர் கேட்டுக்கொண்டார். அனுமதி இன்றி நிர்மாணிக்கப்பட்ட ஆலயங்கள் குறித்து பிரதமர் ஊராட்சித்துறை அமைச்சுக்கு விடுத்த ஆணையை ஒரு சில சமூக சமய விரோதிகள் தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு நாட்டில் இன மத கலவரத்தை தூண்டி அமைதியின்மையை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசியல் லாபம் சம்பாதிக்க முயற்சிக்கின்றனர் என்ற கருத்து பரவலையும் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனுமதியின்றி கட்டப்பட்ட ஆலய விவகாரம் குறித்து ஆலயங்களும் சமய அமைப்புகளும் இணைந்து நடவடிக்கை எடுத்து வரும் வேளையில் இது போன்ற பொறுப்பற்றவர்களின் செயலில் ஈடுபடுவோரை சொஸ்மா சட்டத்தின் கீழ் தண்டிக்க காவல்துறை தயங்கக்கூடாது என்று அவர் கேட்டுக்கொண்டார். கோலாலம்பூர் மாநகர் மன்றத்தில் இந்தியர்களின் உரிமையை நிலைநிறுத்தும் வகையில் ஒரு இந்தியரை உறுப்பினராக நியமிக்கும் முயற்சியில் நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் தங்களிடையே உள்ள கருத்து வேறுபாடுகளை மூட்டை கட்டி வைத்துவிட்டு ஒன்றிணைந்து தன்மானத்தோடு செயலில் இறங்கும்படி இந்திய அரசியல் கட்சி தலைவர்களை தான்ஸ்ரீ குமரன் கேட்டுக்கொண்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.